ஐயா, உதாரணத்துக்கு நான் சொல்கிற கேளுங்க. ஒரு டேங்கிலேருந்து ஒரு 20 கனெக்ஷனுக்கு ஒரு டேங்கு 60,000 லிட்ரு அரேஞ்ச் பைப் போட்டால் ஒரு பெருவலுக்கு 30 கனெக்ஷனு 25 கனெக்ஷனு 20 கனெக்ஷன் போடணும். அந்த டேங்க்கு முன்னால் வந்து ஹெவியான பைப் கொடுப்பாங்க கான்ட்ராக்டுக்கார விவரமாக. ஆனால் ஏஐ வந்து முன்னால் தான் பார்ப்பான், அந்த கடைசியில் பார்க்க மாட்டான். என்ன ஏஐ கூட்டம் அந்த கடைசியில் தொகையான பைப்பு எப்படி பேப்பர் கணம் போட்டுருப்பாங்க. அந்த டேங்க்கு முன்னால் வந்து லோடு கொடுக்க வேண்டி கெட்டி பைப்பு கொடுப்பாங்க. அப்போ இங்கே டேங்க் தண்ணி அழுத்தமாச்சுன்னா இந்த பைப்பு வந்து கெட்டி பைப் உடையாது, ஜாயிண்ட்டு பிடுங்காது, ஒன்றும் பண்ணாது. பிவிஎஸ் பைப்பில் கடைசி போக 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 பேப்பர் கணக்கில் கொடுத்து கடைசியில் தொகையாட்டம் இருக்குது அந்த பைப்பில் கொடுப்பாங்க. அது கான்ட்ராக்டுக்காரனுக்கு திறமை. எப்படின்னா 25 கனெக்ஷனுக்கு போகும்போது ரொம்ப ப்ரெஷராக கொடுக்கும்போது இங்கே வந்து 10 லிட்டர் தான் பிடிக்கிறது. இங்கே மீட்டரை வச்சுருந்தாங்க. மீட்டரில் அளவு வச்சு உள்ள பெருவல் கண்கள் கொடுத்து 10 லிட்டருன்னா 10 லிட்டரு அதே மாதிரி கடைசி மட்டும் இருக்கணும். இப்போ அப்படி கிடையாது. பழைய அரசாங்கம் ஆரம்பத்துலேருந்தே எல்லா வீட்டுக்குமே கடைசியில் ஒழுகிட்டுருக்கு. இவனெல்லாம் அடைச்சா முன்னால் இருக்கிற டேங்க் கட்டுக்கிற அடைச்சாத்த அங்கெல்லாம் போகு, இவன் அடைக்க மாட்டான். அப்போது தண்ணி வரவன் என்ன வேணும்பா, அங்கே விட்றதுக்கு ரொம்ப நேரம் விடுவா. கடைசி போய் நம்ம மெல்லினாவன் இப்போ நம்பர் கிட்ட புதுசாக வந்தவங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவா, ஏன் தண்ணி இல்லைன்னு. அவன் அப்போ அந்த நேரத்துக்கு இவங்களுக்கு 10 குடம் பிடிக்கிறது 20 குடம் ஆயிடுதா முன்னால் இருக்கிறவனுக்கு, டேங்க் கட்டுக்கிறவனுக்கு. அங்கே கடைசியில் அவனுக்கு வந்து மாமூலாக அவர் கவர்மெண்ட் சட்டப்படி இத்தனை லிட்டர் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் பணம் கட்டும்போது வாங்கிக்குவாங்க. யோ நான் படிக்க உங்களுக்கு வந்துடுதோ இல்லையோ அவ்வளோதான் தண்ணி வேறு அப்படிம்பாங்க. அப்போ இந்த முன்னால் இருக்கிற இன்ஜினியரு இந்த பெருவல் கண்ட்ரோல் போட்டுறது இதுக்கெல்லாம் ஆளாக கிடையாது ஐயா. அது எத்தனை லிட்ரு போச்சுன்னு ஆஃபீஸில் போகலையே ஐயா. போடுற ஆளுக்கெல்லாம் போச்சு ஐயா. ஒரு ஆள் போடுறது கிடையாது. அதில் ஆஃபீஸ்லேயே உட்காந்து இந்த தண்ணி உரம்னு வாங்கிறது, பெட்ரோல் செலவு, தண்ணி உரம்னு போட்டு அப்போ இவனே இந்த தண்ணி உரம்னு இளவு கிளவு அது சொந்தக்காரது. அப்போ உடம்புக்கு சரியில்லைன்னா பார்க்கறது பிடிக்கிறது எல்லாமே தண்ணி விடுறவே அதையவே செஞ்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் வேண்டாம். இப்போ தண்ணி விடுறவனை என்ன பண்ணணுங்கிறது பாயிண்ட்டு கொண்டு வாங்க. கூட பழக்குங்க தண்ணி விடுறாளுமே. அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் போடுங்க, பைப் போடுங்கன்னா அது மேல் பைப்பு அந்த அத்திக்கடவுலேருந்து தள்ளி வர்ற பைப்புக்கெல்லாம் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல கட்டி பைப் போடணும். அதை பார்க்குறதுக்கு இன்ஜினியர் பார்க்கணும். அதில் ஊருக்காரருமே அது பைப் போட்டுக்கான்னு கையெழுத்து போடணும் ஊருக்காரர். அப்போது ஒரு இடத்துல குழி பறிச்சாங்கன்னு எத்தனை அடி பறிச்சிருக்காங்கிறது ஒர்க் ஷாப்பில் போடணும். அந்த ஒர்க் ஷாப்பில் இருக்கிறத எடுத்து ஆஃபீஸில் வைக்கணும். எல்லா வீட்டுக்குமே ஆஃபீஸில் இந்த பைப் வச்சுக்கிறதுக்கு கட்டி பைப்பாக என்ன வருது ஊருக்காரமே அது கட்டி பைப்பான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த அம்மா அங்கே கொண்டு போய் எரிச்சிட்டாங்களா இல்லையாங்க 4 பேர். அந்த அம்மாவே ஒரு பேட்டியில் கொடுக்குது, எங்கே சேலம் என்ற பிள்ளை கொண்டு போய் எரிச்சாங்களா ஒன்றை வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியலன்னு ஒரு யூடிபி சேனலில் வருது. இது மீண்டும் மீண்டும் போலீஸுக்கு சம்பளம் கொடுத்து போலீஸ் கமிஷனருக்கு சம்பளம் கொடுத்து அப்போ ஊருக்காருக்கும் பொழப்பு கெடுத்து அது இன்னையோடு இன்னும் முடிஞ்சது கர்மம். அந்த கர்மத்தை விட்டுருங்க யூடிபி சேனல்காரர் எதுவுமே. ஒன்றி நடக்க போகிறதுக்கு பழைய கதையை விட்டு போட்டு புது கதைக்கு வாங்க, அப்போ தான் வேலை நடக்கு. வணக்கம் வணக்கம்.